சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 96 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதக்காரன் நன்றி உணர்வு நிறைந்தவனாக காணப்பட்டான். முழு பூமியையும் தன்னோடு சேர்ந்து பாடும்படியாக அழைக்கின்றான். அவனது மகிழ்ச்சி மிகவும் அதிகமாக காணப்பட்டது. இல்லையென்றால் அவன் இதை செய்திருக்க மாட்டான். இந்த சங்கீதத்தை எழுதிய நபர் மிகவும் பாடுகளை அனுபவித்தவன். இத்தனை துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் அவன் தேவனை புகழ்ந்து பாடினான். இது அசாதாரணமானது அல்லவா? பொதுவாக துன்ப நேரங்களில் ஒரு மனிதன் பாடல் பாட மாட்டான். ஆனால் மிகுந்த துன்பத்தின் மத்தியில் மகிழ்ச்சியுடன் பாடிய ஒரு நபர் இங்கே இருக்கிறான் என்றால் அது சங்கீதக்காரன். இது மிகவும் உன்னதமானது, நிறைவானது, அற்புதமானது. இதில் எல்லாரும் தன்னோடு கூட சேர வேண்டுமென்று அவன் விரும்புகிறான். இந்த சங்கீதக்காரனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய சந்தோஷமும் அருமையான பாடலும் கிடைத்தது? இது தேவனை பற்றி அவனுடைய அறிவாலும் அவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் அனுபவத்தாலும் பெறப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக பெற்ற ஒவ்வொருவரும் இத்தகைய பரலோக மகிழ்ச்சியை பெறுவார்கள். இது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். மேலும் அவர்கள் உலகம் முழுவதும் முழு பிரபஞ்சத்துடனும் இதை பகிர்ந்து கொள்ள முடியும். பாடல் ஏன் புதிய பாடல் என்று அழைக்கப்படுகிறது? இது இதற்கு முன் பாடப்படவில்லை என்பதை குறிக்கிறது. இது உலகின் பல்வேறு பகுதிகளில் பாடப்படும் நல்ல பழைய பாடல்களைப் போலில்லை. இது அதன் மொழி, பொருள் மற்றும் இசையில் முற்றிலும் புதியதாக இருக்கிறது. இது ஒரு புதிய பாடல் மற்றும் இப்பூமிக்குரிய மனிதர்களுக்கு தெரியாத பாடல். சிலர் சில காலத்திற்கு முன்பு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டுமே நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு புதிய அனுபவம் இல்லை. எனவே அவர்கள் கடந்த கால அனுபவத்தில் மட்டுமே வாழ்கின்றனர். கடந்த காலத்தில் நாம் பெற்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியின் அனுபவத்திற்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்கின்றோம். ஆனால் இந்த அனுபவங்களிலேயே நாம் எப்போதும் ஜீவிக்க முடியாது. இப்படியாக நாம் இருந்தால் நம்மிடத்தில் ஒரு புதிய பாடல் இருக்காது. சில விசுவாசிகள் வாரந்தோறும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் இதே பழைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நிச்சயமாக ஒருபோதும் பாடாத அல்லது ஜெபிக்காதவர்களை விட இத்தகையவர்கள் சிறந்தவர்கள்தான். ஆனால் நாம் அவ்வப்போது கிறிஸ்துவிடம் பெற்ற புதிய அனுபவங்களின் மூலம் புதிய பாடலை பாட கற்றுக்கொண்டிருந்தால் நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இது போன்ற புதிய அனுபவங்களை பெறுவதற்கு தேவன் நம்முடைய ஜீவியத்தில் சோதனைகளையும் சிரமங்களையும் அனுப்புகிறார். இதனால் நாம் புதிய வழிகளில் அவருடைய உண்மைத்தன்மையை மீண்டும் மீண்டுமாக உணர முடியும். இப்படிப்பட்ட சமயங்களில் சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். இவைகள் புகார்களும் கண்ணீரும் நிறைந்தவைகளாக மாறுகிறது. ஆனால் தங்கள் சோதனைகளில் வெற்றி பெறுவது எப்படி என்று விசுவாசத்தால் கற்றுக்கொள்பவர்கள், நான் தடுமாறினேன், கர்த்தர் என்னை தாங்கினார், நான் பிரச்சனையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு உதவினார். இந்த வழியில் நாம் அவரது ரட்சிப்பை நாளுக்கு நாள் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும்.